இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் குப்தர்கள். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2025 குரூப் 4 நியூ சிலபஸ்க்கான மெட்டீரியல் டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் 75 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் முக்கிய வினாக்கள், அதாவது குப்தர்கள்லேருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுற முக்கியமான வினாக்கள். பட்டப்பெயர்கள், அரசர்களின் பட்டப்பெயர்கள், கல்வெட்டுகள், குப்தர் கால முக்கியமான கல்வெட்டுகள். ஸோ யாரெல்லாம் நிறுவனாங்கன்னு பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்க போது நாணயங்கள். இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள், நாணயங்கள் மட்டும். அடுத்து நவரத்தினங்கள், 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த நவரத்தினங்கள். குப்தர் காலத்தில் நிலங்களின் வகைகள். அடுத்து முக்கியமான நூல்கள். ஸோ முக்கியமான அறிஞர்கள் எழுதிய முக்கியமான நூல்கள். அடுத்து அதிகாரிகள், குப்தர் காலத்தில் முக்கியமான அதிகாரிகள். அடுத்து நிலப்பிரிவுகள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் மாதிரி இருக்கும். அதை பார்த்தோம்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும். 6ஆம் வகுப்பு குப்தர்கள் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர். அது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், சீன பயணி பாகியான் எந்த குப்த அரசர் காலத்தில் இந்தியா வந்தார்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியா வருவார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், குப்த பேரரசில் பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா தேசம் அல்லது புக்தி. குப்த அரசர்களின் கோட்பாடு தெய்வீக உரிமை கோட்பாடு. குப்தர் காலத்தில் மக்கள் பேச்சு மொழி பிராகிருதம், அதுவே அலுவல் மொழி கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சைவம் வைணவம் என்ற பிரிவுகள் எந்த ஆட்சி காலத்தில் தோன்றியது கேட்டாங்கன்னா குப்தர்களின் ஆட்சி காலத்தில் தோன்றியது. அஸ்வமேத யாகம் நடத்திய 2 குப்த அரசர்கள் சமுத்திரகுப்தர், 1ஆம் குமாரகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர், அதே வங்காளத்தின் தாமிரலிப்தி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வணிக மையம், குப்தர் கால முக்கியமான வணிக மையம் தாமிரலிப்தி. எந்த அரசரின் ஆட்சி காலத்தில் உருவ வழிபாட்டு முறை இந்தியாவில் தோன்றியதுனா குப்தர்களின் ஆட்சி காலத்தில். இந்தியாவில் கட்டுமான கோயில்களை முதலில் அமைத்தவர்கள் குப்தர்கள். ஸோ எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், பட்டப்பெயர்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ள குப்த அரசர்கள் ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குப்த அரசை ஃபார்ம் பண்ணுவாங்க, ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர். அடுத்து பாருங்கள், கவிராஜா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னன் சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்ட குப்த அரசர், சமுத்திரகுப்தர் தான் வருவார். ஸோ எக்ஸாம் நிறைய டைம் கேட்கப்பட்ட வேணாது, இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். அடுத்து பாருங்கள், விக்ரமாதித்யர் என அழைக்கப்பட்ட குப்த மன்னன் 2ஆம் சந்திரகுப்தர். பாலாதித்யர் என அழைக்கப்பட்டவர் 1ஆம் நரசிம்மகுப்தர். அடுத்து பாருங்கள், கல்வெட்டுகள். சமுத்திரகுப்தர் நிறுவிய கல்வெட்டு அலகாபாத்தூன் கல்வெட்டு. சில பற்றி என்னோடய ஆட்சி குறிப்பு பொறிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் சந்திரகுப்தருடையது மெக்ரால் இரும்புத்தூன் கல்வெட்டு, உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. அடுத்து ஸ்கந்தகுப்தர் நிறுவியது பிதாரித்தூன் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு. அடுத்து பாருங்கள், நாணயங்களில் லிச்சாவயா வாசகம் பொறித்தவர் 1ஆம் சந்திரகுப்தர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா லிச்சாவயான்ற குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை மணந்துப்பார். அதனால் லிச்சாவயா வாசகம் பொறித்தவர் 1ஆம் சந்திரகுப்தர். நாணய அமைப்பு முறை. ஸோ இதில் முதல்ல யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் நாணய அமைப்பு முறை. அடுத்து பாருங்கள், வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். நாணயங்களில் சகாரி என யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டதுன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து பாருங்கள், நவரத்தினங்கள். 2ஆம் சந்திரகுப்தர் என அறியப்பட்ட விக்ரமாதித்தன் அவையில் இருந்த நவரத்தினங்கள். காளிதாசர் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிங்கர் அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர், சங்கு கட்டிடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானில் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாயவித்தைக்காரர். அடுத்து பாருங்கள், குப்தர் காலத்தில் நிலங்களின் வகைகள். ஷேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா என்பது தரிசு நிலங்கள், அப்ரகதா என்பது வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி என்பது குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபத சரகா என்பது மேய்ச்சல் நிலங்கள். அடுத்து பாருங்கள், முக்கிய நூல்கள். குப்தர் கால முக்கிய நூல்கள். பாணினி எழுதிய நூல் அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாஷ்யம், சந்திரோகோமியோ எழுதிய நூல் சந்திர வியாக்கரணம், ஆரியப்பட்டர் எழுதிய நூல் சூரிய சித்தாந்தா,
காளிதாசர் இயற்றிய நூல்கள் சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம். அடுத்து பாருங்கள் அதிகாரிகள். குப்தர் காலத்தில் இருந்த முக்கியமான அதிகாரிகள். தண்டநாயகர், மகா தண்டநாயகர் என்பவர் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள். பாலா திகிரிதா என்பது கால்படை தளபதி. மகாபாலா திகிரிதா என்பது குதிரைப்படை தளபதி. தூதகா என்பது ஒற்றர்களின் உளவு பார்க்கும் அமைப்பு. அடுத்து பாருங்கள் நிலப்பிரிவுகள். பிராந்தியங்கள் பார்த்தீங்கன்னா தேசம் அல்லது புக்தி. உபாரிகா என்பது பிராந்திய நிர்வாக ஆளுநர்கள். விஷயா என்பது மாவட்டங்கள். விஷயாபதிகள் என்பது மாவட்ட நிர்வாகிகள். கிராமிகா என்பது கிராம நிர்வாகிகள். அடுத்து ஒன்லைனர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள் குப்தர் கால தொல்லியல் சான்றுகள். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், குப்த அரசரால் வெளியிடப்பட்ட தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள். ஸோ இந்த நாணயங்கள்லாம் கிடச்சிருக்கு. தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள். சமுத்திரகுப்தரின் அலகாபத்தூன் கல்வெட்டு, மெக்ரால் இரும்புத்தூன் கல்வெட்டு. இந்த மெக்ரால் இரும்புத்தூன் பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடையது. இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகுரி குகை கல்வெட்டு, மதுராபாறை, சாஞ்சிப்பாறை கல்வெட்டுகள். ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா கல்மண் முத்திரை பொறிப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொல்லியல் சான்றுகள். அடுத்து பாருங்கள் இலக்கிய சான்றுகள். விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம் முத்ராராட்சரம், பாணரின் ஹர்ஷசரிதம், காளிதாசரின் நாடக நூல்கள். இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியா பாகியான். ஸோ பாகியான் அவருடைய குறிப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். இவர் பார்த்தீங்கன்னா அர்சரோட காலத்தில் வருவார். இவருடைய குறிப்பு சியோகி என்ற நூல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள். அடுத்து பாருங்கள் குப்த வம்சம். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதலாக உருவம் பொறிக்கப்பட்ட குப்த அரசர் ஸ்ரீகுப்தர். இவருடைய மகன் பார்த்தீங்கன்னா கடோத்கஜர். கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ள குப்த அரசர்கள் ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர். அடுத்து பாருங்கள் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி செய்த காலம் கிபி 319 to 335 வரை. லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை இவர் மணந்தார். சந்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவமும் லிச்சாவியா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த லிச்சாவியா வாசகம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாருங்கள் பழமையான கனசங்களில் ஒன்றான லிச்சாவி. லிச்சாவி அரசின் ஆட்சி பகுதி பார்த்திங்கன்னா கங்கை நதிக்கும் நேபாளத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. லிச்சாவி அரசின் ஆட்சி பகுதி கங்கை மற்றும் நேபாளத்திற்கு இடைப்பட்ட பகுதி. அடுத்து பாருங்கள் சமுத்திரகுப்தர் வரலாறு. ஸோ இவரோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 335 to 380 வரை. 335 to 380. இவர் பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரின் மகன் தான் சமுத்திரகுப்தர். குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் ஹரிசேனர். ஹரிசேனர் இயற்றியது பிரயாகை மெய்கீர்த்தி. பிரயாகை மெய்கீர்த்தி எங்கே பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா அலகாபுத்தூன் கல்வெட்டு. ஸோ ஏகப்பட்ட டைம் கேட்கப்பட்டதுன்னா பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபுத்தூன் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று தான் இந்த அலகாபுத்தூன் கல்வெட்டு. அடுத்து பாருங்கள் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த குப்த மன்னன் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவின் படையெடுத்து எந்த பல்லவ மன்னர் தோற்கடித்து கேட்டாங்கன்னா விஷ்ணுகோபனை தோற்கடித்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மொத்தம் 9 அரசுகளை கைப்பற்றினார். அதே தென்னிந்தியாவில் 12 அரசுகள். வட இந்தியாவில் 9 அரசுகள், தென்னிந்தியாவில் 12 அரசுகள். இவர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பக்தர். சமுத்திரகுப்தர் விஷ்ணு பக்தர். அஸ்வமேத யாகத்தை குப்த வம்சத்தில் அஸ்வமேத யாகத்தை முதல்ல நடத்தினவர் இவர் தான். இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் நடத்தியிருப்பார். தான் வீணை வாசிப்பது போன்று உருவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயங்களை வெளியிட்டவர் சமுத்திரகுப்தர். வீணை வாசிப்பதில் சிறந்த குப்த அரசர் சமுத்திரகுப்தர். ஸோ அதனால் ஒரு பட்ட பேர் பார்த்தீங்கன்னா கவிராஜா. சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் இலங்கையை சேர்ந்த பௌத்த மன்னன் ஸ்ரீ மேகவர்மன். அடுத்து பாருங்கள் இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் யாருடைய மகன் கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தரின் மகன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் காலம் பார்த்திங்கன்னா 380 to 415 வரை. இவரோட சிறப்பு பெயர் கேட்டாங்கன்னா விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் பார்த்திங்கன்னா சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த மன்னன் இரண்டாம் சந்திரகுப்தர். அதே பார்த்தீங்கன்னா குதுப்பினாருக்கு அருகில் உள்ள இரும்பு தூணை நிறுவியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பாகியான் சீன பயணி இந்தியா வந்திருப்பார். இவரோட அவையில் பார்த்திங்கன்னா மொத்தம் நவரத்தினங்கள் இருந்தாங்க. அதாவது 9 அறிஞர்கள். எக்ஸாம்பிள் கேட்பாங்க. காளிதாசர் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத புலவர்.
ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபான ஜோதிடர், சங்க கட்டிடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானிலறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர், சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாயவித்தைக்காரர். அடுத்து பாருங்கள் இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள். ஸோ ஆல்ரெடி ஒன்று பார்த்தா விக்ரமாதித்யர் நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்குது. நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள். அடுத்து பாருங்கள் முதலாம் குமாரகுப்தர். ஸோ இவரை பற்றி ரிப்பீட்டாக கேட்குற ஒரே பாயிண்ட் நாலந்தா பல்கலைக்கழகம். குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். இவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன். அடுத்து பாருங்கள் பிற குப்த அரசர்கள். குமாரகுப்தருக்கு பின்னர் பதவியேற்றவர் ஸ்கந்தகுப்தர். ஹூணர்களின் படையெடுப்பை சந்தித்த குப்த அரசர் கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். ஹூணர்களின் படையெடுப்பு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோற்கடித்திருப்பார். ஹூணர்களின் தோற்கடித்த குப்தா மன்னன் ஸ்கந்தகுப்தர். பிறகு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப ஹூணர்கள் படையெடுத்திருப்பாங்க. திரும்ப படையெடுத்தாலும் தோற்றுருப்பார் இவர். அடுத்து பாருங்கள் குப்த பேரரசின் கடைசி அரசர் கேட்டாங்கன்னா கடைசி பேரரசர் கேட்டாங்கன்னா பாலாதித்யர். அதுவே கடைசி அரசர் கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர். பௌத்த மதத்திற்கு மாறிய குப்த மன்னன் கேட்டாங்கன்னா பாலாதித்யர். இவர் அரியணை ஏறிய பேர் முதலாம் நரசிம்மகுப்தர். பாலாதித்யர் யாருக்கு கப்பம் கட்டி வந்தார் கேட்டாங்கன்னா மிகிர குலர். குப்த பேரரசின் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் விஷ்ணுகுப்தர். அது பேரரசர் கேட்டாங்கன்னா பாலாதித்யர். அடுத்து பாருங்கள் குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. குப்த அரசர்களின் கோட்பாடு தெய்வீக உரிமை கோட்பாடு. குப்த அரசர்களுக்கு நிர்வாகத்தில் உதவி செய்த குழு அமைச்சர்கள் குழு. உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர். குப்த பேரரசில் பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது தேசம் அல்லது புக்தி. குப்த பேரரசில் பிராந்தியங்களை நிர்வகிக்கும் ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் உபாரிக்கா. பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது விஷயா. பிராந்தியங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது விஷயா. மாவட்ட நிர்வாகத்தை நிர்வகிக்கும் அதிகாரிகள் விஷயாபதிகள். குப்தர் ஆட்சி காலத்தில் கிராமத்தை நிர்வகிக்கும் அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் கிராமிகா மற்றும் கிராமதி யாகஷா. பால திகிரிதா என்பது காலாட்படையின் தளபதி. மகாபாலா திகிரிதா என்பது குதிரைப்படையின் தளபதி. குப்த அரசின் ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு படையின் பிரிவு தூதகா. அடுத்து பாருங்க குப்தர்களின் ஆட்சியில் சமூகமும் பொருளாதாரமும். நிதிசாரம் நூலின் ஆசிரியர் காமந்தகர். எந்த நூலில் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா காமந்தகர் எழுதிய நிதிசாரம். குப்த அரசின் முக்கிய வருவாய் கேட்டாங்கன்னா நிலவரி. குப்தர்கள் காலத்தில் விவசாயிகளின் நிலை மோசமாக இருந்தது. விவசாயிகள் நிலை பார்த்திங்கன்னா மோசமாக இருந்தது. ஆனால் கலையும் ரொம்ப வளர்ச்சி பெற்றிருக்கும். கட்டிடக்கலை மொழி இலக்கியம் எல்லாம் பார்த்திங்கன்னா உச்சநிலையில் இருந்திருக்கும். அதனால தான் குப்தர் காலம் வந்து பொற்காலமாக இருந்திருக்கும். ஆனால் விவசாயிகள் மக்கள் நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கும். குப்தர் காலத்தில் நிலங்களின் வகைகள். ஸோ இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஷேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிலா என்பது தரிசு நிலங்கள். அப்ரகதா என்பது வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி என்பது குடியிருப்பதற்கு உகந்த நிலம். கபத சர்கா என்பது மேய்ச்சல் நிலங்கள். அடுத்து பாருங்கள் குப்தர் கால வணிகம். குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை இருந்தது. குப்தர் ஆட்சியில் 2 வகை வணிகர்கள் இருந்தனர் சிரோஸ்தி மற்றும் சார்த்தவாகா. இந்த சிரோஸ்தி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வணிகம் செய்பவர்கள். சார்த்தவாகா பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் பெயர்ந்து வணிகம் செய்பவர்கள். குப்தர் காலத்தில் முக்கிய வணிக நகரங்களாக இருந்தவை பாடலிபுத்திரம், உஜ்ஜைன், வாரணாசி, மதுரா. தாமிரலிப்தி பார்த்திங்கன்னா முக்கியமான துறைமுக வணிக மையம். குப்தர் காலத்தில் உலோகத் தொழிலும் சுரங்கத் தொழிலும் செழிப்புற்று இருந்தன. அடுத்தது பாருங்கள் குப்தர் கால சமூக முறை. குப்தர் காலத்தில் வர்ணாசிரம முறை பின்பற்றப்பட்டது. இது பார்த்திங்கன்னா குலத்தொழில். தந்தை செய்த தொழிலை மகனும் செய்கிற மாதிரி. குப்தர்களின் சமூகம் பார்த்திங்கன்னா தந்தை வழி சமூகம். பலதார மனம் நடைமுறையில் இருந்தது. இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசிகள் என கல்வெட்டில் குறிப்பிடப்படுபவர்கள் குபேரநாகா, துருபசு வாமினி. உடன்கட்டை ஏரி சதி நடைமுறை பார்த்திங்கன்னா குப்தர்கள் காலத்தில் இருந்தது. குப்தர் காலத்தில் பல வகைப்பட்ட அடிமை முறைகள் பின்பற்றப்பட்டதாக சான்றுகள் கூறுகின்றன. குப்தர்கள் பின்பற்றிய சமயம் கேட்டாங்கன்னா வேத சமயம். அதில் பாலாதித்யர் மட்டும் பார்த்திங்கன்னா பௌத்தத்துக்கு கடைசியாக மாறியிருப்பார். அஸ்வமேத யாகம் நடத்திய 2 குப்த அரசர்கள் சமுத்திரகுப்தர் மற்றும் குமாரகுப்தர். எந்த அரசின் ஆட்சி காலத்தில் உருவ வழிபாட்டு முறை இந்தியாவில் தோன்றியது கேட்டாங்கன்னா குப்தர்கள் ஆட்சி காலத்தில். சைவம் வைணவம் என்ற 2 பிரிவுகள் தோன்றிய காலம் பார்த்திங்கன்னா குப்தர்கள் காலம். அடுத்து பாருங்கள் குப்தர் கால கட்டிடக்கலை. இந்தியாவில் கட்டுமான கோயில்களை
முதலில் அமைத்தவர்கள் கேட்டாங்கன்னா குப்தர்கள். பாறை குடைவரை கோயிலின் அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இந்த கட்டுமான கோயில்கள். அனைத்து இந்திய தெய்வங்களும் குப்தர் கால கட்டுமான கோயிலில் இடம்பெற்றது. குப்தர் கால முக்கிய பாறை குடைவரை கோயில்கள் உள்ள இடம் கேட்டாங்கன்னா அஜந்தா எல்லோராஸ், இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. குவாலியர் பாக், இது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. உதயகிரி பார்த்திங்கன்னா ஒடிசா. குப்தர்களின் உலோக சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நாலந்தாவில் உள்ள 18 அடி உயர புத்தரின் செப்பு சிலை, சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயர புத்தரின் உலோக சிலை. ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா புத்தரின் சிலைகள் தான் உலோக சிற்பங்களுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், குப்தர்களின் ஓவியக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகை ஓவியங்கள். அஜந்தா மகாராஷ்டிரா, குவாலியர் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம். அடுத்து பாருங்கள், குப்தர் கால இலக்கியங்கள். மக்கள் பேசிய மொழி கேட்டாங்கன்னா பிராகிருதம், அலுவலக மொழி சமஸ்கிருதம். பாணினி எழுதிய நூல் அஷ்டத்தியாயி, பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாஷ்யம். வங்காளத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமியோ எழுதிய நூல் சந்திர வியாக்கரணம். காளிதாசர் ஈட்டிய நூல்கள் சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதுசம்காரம். தசம எண் முறையை உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் குப்தர்கள். குப்தர் காலத்தின் சிறந்த வானில் கணித அறிஞர்கள் ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர். ஆரியப்பட்டர் எழுதிய நூல் சூரிய சித்தாந்தா. சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணத்தை முதலில் விளக்கியவர் ஆரியப்பட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்ற உண்மையை அறிவித்த உலகின் முதல் அறிஞர் ஆரியப்பட்டர். அடுத்து பாருங்கள், குப்தர் காலத்தில் புகழ்பெற்ற ஆயுர்வேத நிபுணர் தன்வந்திரி. அறுவை சிகிச்சை முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஷ்ருதர். அடுத்து பாருங்கள், மெக்காலி இரும்புத்தூண். ஸோ இது நிறுவனது வந்து 2ஆம் சந்திரகுப்தர். இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா டெல்லி. குப்தர்களின் நாணய அமைப்பு முறை. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதை யார் அறிமுகம் செய்தார்னா சமுத்திரகுப்தர். நாணய அமைப்பு முறை சமுத்திரகுப்தர். யாருடைய நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கினா குஷானர்களின் நாணயங்கள். குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தினாரா என அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெள்ளி செப்பு காசுகளை குறைந்த அளவே வெளியிட்டனர். அதிக அளவு பார்த்திங்கன்னா தங்க காசுகள் தான் வெளியிட்டிருப்பாங்க. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிவப்பு, சுண்ணம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள். மெய்கீத் என்பது பார்த்திங்கன்னா வடமொழி சொல். இதோட பொருள் பார்த்திங்கன்னா பிரசஸ்தி. பிரசஸ்தி என்ற சொல்லின் பொருள் பார்த்திங்கன்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது. அடுத்து பார்த்திங்கன்னா பாகியான் குறிப்புகள். 2ஆம் சந்திரகுப்தரின் அவைக்கு வந்த சின்ன பையன் கேட்டாங்கன்னா பாகியான். அதே யுவான் சுவான் பார்த்திங்கன்னா அரசரோட காலத்தில் வந்திருப்பார் இந்தியா. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியா வந்த சீன பயணி பாகியான். பாகியான் குறிப்புகள் பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது. மகத தேசத்து மக்கள், இதோட குறிப்புகளை பார்த்திங்கன்னா மகத தேசத்து மக்கள் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் வாழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் பாகியான். கடுமையான தண்டனைகள் கிடையாது என்றும் மரண தண்டனைகள் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். புத்தகயா பாழடைந்துள்ளது என்றும் கபிலவஸ்து காடாகி இருந்ததும் தெரிவித்துள்ளார். ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்து பாருங்கள், நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ இது நிறுவனது வந்து குமாரகுப்தர் நிறுவியிருப்பார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை வளர்த்தவர்கள் குப்தர்கள் மற்றும் அர்ஷர். ஸோ குப்தர் காலத்துக்கு அப்புறம் ஒரு அர்ஷரும் இதை வளர்த்துருப்பார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த முக்கிய பாடம் பௌத்தம், தத்துவம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற சின்ன பயணி யுவான் சுவான் பல காலம் தங்கி புத்த தத்துவங்களை பயின்றார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா அரசரோட காலத்தில் வந்திருப்பார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மகா பாடசாலைகள் இருந்தன? 8 மகா பாடசாலைகள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை நூலகங்கள் இருந்தன? 3 நூலகங்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தை யாரால் அழிக்கப்பட்டது? ஸோ பார்த்திங்கன்னா பக்தியார் கில்ஜி, துருக்கிய இஸ்லாமிய அடிமை வம்சம் சிவர் தான் பார்த்திங்கன்னா அழித்திருப்பார். நாலந்தா வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், யுவான் சுவான். அர்ஷர் காலத்தில் இந்தியா வந்த பயணி தான் சீன பயணி தான் இந்த யுவான் சுவாங். ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா ராஜ்மஹால், ஜார்க்கண்ட் அருகே உள்ள கஜன் கலா என்னும் இடத்துல.
நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் வந்தபோது சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் துறவிகளும் தங்கி கல்வி கற்றதாக பதிவு செய்துள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் துறவிகளும். அடுத்து பாருங்கள், புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என அழைக்கப்படுபவர் யுவான் சுவாங். யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தான்னு கேட்டாங்கன்னா அர்ஷர். யுவான் சுவாங் இவர் இயற்றிய நூல் பார்த்தீங்கன்னா சியூ கி. அர்ஷர் காலத்து இந்திய வரலாற்றை அறிந்து கொள்ள யுவான் சுவாங் பயண குறிப்புகள் பயனுள்ளதாக உள்ளது. அர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தாலும் பிரயாகில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொண்டார் என்று யுவான் சுவாங் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ அர்ஷர் பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்தர். அடுத்து பாருங்கள், புக் பேக் கொஸ்டின். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். பிரயாகை மெய்க்கீர்த்தியை இயற்றியவர் ஹரிசேனர். ஸோ இது பார்த்திங்கன்னா அலகாபாத் கல்வெட்டில் பொறிச்சிருப்பார். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்புத்தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. மெக்ராலி. 2ஆம் சந்திர. அடுத்த வினா பாருங்கள், அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்திய சுஷ்ருதர். ஸோ 2 மருத்துவர் இருக்காங்க, தன்வந்திரி, சுஷ்ருதர். 2மே மருத்துவர் தான். சிறந்த மருத்துவர் கேட்டாங்கன்னா தன்வந்திரி. இந்த அறுவை சிகிச்சைன்ற பாயிண்ட் கேட்டாங்க சுஷ்ருதர். அடுத்து பாருங்கள், வங்காளத்தின் கௌரவ அரசர் சசாங்கர். அடுத்த வினா பாருங்கள், கூற்று காரணம். கூற்று: வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிசூடிக் கொண்டார். காரணம் பார்த்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணம் முடித்தார். ஸோ இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்க இந்த லிச்சாவி குடும்பம் பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து பேரரசர் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய ஃபார்ம் பண்ணியிருப்பார். கூற்று காரணம் 2ம் சரி. அடுத்து பாருங்கள், கூற்று: தென்னிந்திய அரசர்களோடு 2ஆம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. முதல் கூற்று தான் தவறு. சுமூகமான உறவை கொண்டிருப்பார். 2வது கூற்று பாருங்கள், குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றினர் என்பது சரி. அடுத்த என்ன பாருங்கள், கீழ் காண்பனவற்றில் காலவரிசைப்படி அமைந்துள்ளது எது? ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் விக்ரமாதித்யர். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடோத்கச்சர் வருவார். அவருக்கு அப்புறம் தான் முதலாம் சந்திரகுப்தர். அவருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தர் வருவார். அதுக்கப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் பேர் தான் விக்ரமாதித்யர். அடுத்து வரும் கீழ்காணும் கூற்றுகளை சிந்திக்கவும் அவற்றில் எவை சரியானவை என்பதை கண்டறியவும். ஃபஸ்ட் பாருங்கள், அதிக வட்டிக்கு பணம் கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது என்பது சரி. அதிக வட்டிக்கு பணம் கடன் வழங்கும் முறை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சரி. செகண்ட் பாருங்கள், மட்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுதலும் செழித்தோங்கிய தொழில்களாக இருந்தன என்பது தவறு. சுரங்கம் தோண்டுதலாக இருந்தது, மட்பாண்டம் கிடையாது. 1 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், பொருந்தாதை வட்டமிடுக. காளிதாசர், ஹரிசனர், சமுத்திரகுப்தர், சரகர். பொருந்தாது பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். ஸோ பேலன்ஸ் பாருங்கள், எல்லாமே புலவர்கள். அடுத்து பாருங்கள், ரத்னாவளி, ஹர்ஷ சரிதா, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஸோ பொருந்தாது வந்து ஹர்ஷ சரிதா. ஹர்ஷ சரிதா வந்து பாணர் இயற்றிய நூல். பேலன்ஸ் பாருங்கள், ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஸோ இதெல்லாம் வந்து ஹர்ஷர் இயற்றிய நூல். இலங்கை அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். ஸ்ரீ மேகவர்மனின் சமகாலத்தவர் சமுத்திரகுப்தர். 2ம் சமகாலத்தவர் தான். அடுத்து பாருங்கள், 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி டேஸ் இந்தியாவிற்கு வந்தார். பாகியான். இதே அரசர் காலத்தில் பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது. ஹூணர்களின் படையெடுப்பு. டேஸ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாய் நிலவரி. புத்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம். இதே பேச்சு மொழி கேட்டாங்கன்னா பிராகிருதம். பல்லவ அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். விஷ்ணு கோபனால். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் ஹர்ஷர். ஹர்ஷர் தலைநகரை டேஸில் இருந்து கண்ணோசிக்கு மாட்டினார். சிலபஸில் இல்லை, தானேஸ்வரியில் இருந்து கண்ணோசிக்கு. அடுத்து வாங்க, சரி தவறா? தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார் என்பது சரி. தன்வந்திரி ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். அடுத்து பாருங்கள், குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் இந்தோ ஆரிய பாணி என்பது தவறு. அடுத்து பாருங்கள், குப்தர்கள் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை என்றுக்கு தவறு. உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. அடுத்து பாருங்கள், மிகிரகுலா. பொறுத்துக, மிகிரகுலா. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மகுப்தர் வரி கட்டியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஆரியப்பட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா வானிலை அறிஞர். ஓவியம் பார்த்தீங்கன்னா பாக்குன்ற இடத்துல இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது. நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் நிறுவியிருப்பார். சார்த்தவாதர்கள் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் நகரும் இடம் செல்லும் வணிகர்கள். அடுத்து பாருங்கள், பாணர் எழுதிய நூல் ஹர்ஷ சரிதம். ஹர்ஷர் எழுதியது ரத்னாவளி.
நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா 10,000 மாணவர்கள் படித்தார்கள். யுவான் சுவாங் எழுதிய நூல் சியூகி. பௌத்த சபை பார்த்திங்கன்னா பிரயாகை என அழைக்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான், கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.